காசோலை மோசடி வழக்கில் இயக்குனர் லிங்குசாமிக்கு விதிக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனையை உறுதி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. வழக்கின் முழு விவரம் என்ன? தம்பி யூனிவர்சிட்டிலே ஃபர்ஸ்ட்ங்க. என்ன? அதாங்க சுத்துப்பத்து காலேஜிலே நம்ம தம்பி தாங்க ஃபர்ஸ்ட். பாஸா ஃபெயிலா? பாஸ்னா சாதாரண பாஸ் இல்ல தம்பி, பெரிய பாஸ். மம்முட்டி நடிப்பில் வெளியான ஆனந்தம் திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானவர் லிங்குசாமி. ஆனந்தத்தை தொடர்ந்து ரன், சண்டக்கோழி, பீமா, பையா, அஞ்சான் உள்ளிட்ட படங்களை இயக்கியுள்ளார். அது மட்டுமன்றி இவர் திருப்பதி பிரதர்ஸ் என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். இதன் மூலம் தீபாவளி, கும்கி, வழக்கு எண் 18, இவன் வேற மாதிரி, கோலி சோடா, மஞ்சப்பை உள்ளிட்ட படங்களை தயாரித்துள்ளார். சின்னதா வேட்டு சத்தம் கேட்ட உடனே பாய்ந்து பறக்கிறதுனால புறா நின்று நிதானமா இறைய தூக்கிட்டு போற கழுகுடா. இந்நிலையில் 2014ஆம் ஆண்டு எண்ணி 7 நாள் என்ற பெயரில் புதிய படத்தை தயாரிப்பதற்காக PVP கேபிட்டல்ஸ் என்ற நிறுவனத்திடம் இருந்து 1.3 கோடி ரூபாயை திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனத்திற்காக கடனாக பெற்றார். அந்த திரைப்படத்தில் கார்த்தி, சமந்தா ஆகியோர் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தனர். ஆனால் அந்த படத்தின் படப்பிடிப்பு நினைத்தபடி நடைபெறவில்லை. கடைசியில் அது கைவிடப்பட்டது. அதே சமயம் PVP கேபிட்டல்ஸ் நிறுவனத்திடமிருந்து லிங்குசாமி வாங்கிய 1.3 கோடி ரூபாய் கடனை குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் திருப்பிச் செலுத்தவில்லை என்று கூறி அந்த நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து லிங்குசாமி காசோலைகளை சமர்ப்பித்தார். அதில் 35 லட்சத்திற்கான காசோலை வங்கிக் கணக்கில் போதிய பணம் இல்லாததால் பவுன்ஸ் ஆனது. இதனைத் தொடர்ந்து லிங்குசாமியின் மீது PVP நிறுவனம் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் காசோலை மோசடி வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் லிங்குசாமிக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து வட்டியுடன் சேர்த்து கடனை செலுத்த உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் லிங்குசாமி மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அல்லி அவரது மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தார். இதன் மூலம் லிங்குசாமிக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் விதித்த 6 மாத சிறை தண்டனையை உறுதி செய்துள்ளது. மேலும் கடன் தொகையை வட்டியுடன் சேர்த்து செலுத்த வேண்டுமென்ற உத்தரவையும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இயக்குனர் லிங்குசாமிக்கு எதிரான இந்த தீர்ப்பு திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை